யாரா இருந்தாலும் நானா யாருமே ஏத்துக்க மாட்டேன். இப்ப அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கயோ போராட்டம் நடக்கும். பழையபடி தேர்தல் வைப்பாங்க. பழையபடி அதே விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாரு. அது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி இதுவும் சாத்தியம் இல்லதான். இப்போ வந்து அரசியலே வந்து நிறைய மாற்றமும் மாறிக்கிட்டு தான் போயிட்டு இருக்குண்ணா. சரி. அவங்கவுங்க சுயநலமா வந்து மாறி போயிட்டே இருக்காங்க. சரி. அப்படி இருக்கும்போது பாஜக திமுக கூட்டணி வந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மதவாதம் யாராக இருந்தாலும் 91ல் பாபர் மசூதியே பண்ணும்போது பண்ண அன்னைக்கு பிரிக்க முடியாதவங்க யாரும் பிரிச்சிட போகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த கூட்டணி நன்மை பயக்கும் என்றால் வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பிஜேபியை தமிழ்நாட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க தான். அதை காரணமாக வச்சு ஜனங்க மத்தியில் விளம்பரம் பண்ணி அரசியலில் ஓட்டு வாங்கினீங்க. இப்போ பிஜேபியோட போய் சேர்ந்தாக்கா அந்த ஓட்டு கிடைக்காது. அப்படி பிஜேபி கூட கூட்டணி போகிறதுனா ஏற்கனவே பிஜேபிங்க டெபாசிட் இல்லாமல் இருக்குது. டிஎம்கே கூட போச்சுன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா பிஜேபி சப்போர்ட்டர் வந்து இந்துங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கட்சி மாதிரி அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்துங்களுக்கு அகேன்ஸ்ட் வந்து டிஎம்கே. அப்படி இவங்க 2 பேரும் டிஎம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு விழுவாது. 2 பேருமே போயிடுவாங்க. அதாவது நமக்கு இப்போ பவர் ஒரு இடத்துல இருக்குது. அந்த பவர் இருந்தால் தானே டியூப் லைட் எரியும். ஆமாம். வெறும் டியூப் லைட்டை மட்டுமே நம்ம வாங்கி வச்சுட்டு இருந்தா அந்த பவர் நமக்கு வேணும்ல. அந்த பவர் வேணும்னா நம்ம போய் சேர்றதுல தப்பு இல்லை. நல்லது பண்றதுக்காக தானே போய் சேர்றாரு. போய் சேர்ந்தா தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். இவர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் கூட முடியல. அதுக்குள்ளே வந்து கேட்டனே அப்செட் பண்ணி காசு கொடுக்குறாங்களே. இதுதான் சரியா இருக்கும்னு எங்களோட கருத்து. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி எப்படி பார்க்கப்படும் அப்படின்றத நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்கள் தமிழ்மாறு. திமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு இப்ப பேசப்படுது. உங்க கருத்து என்ன? இல்லை, இது ஏற்கனவே அவங்க வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே 99ல் ஏற்கனவே இருந்திருக்காங்க ஆல்ரெடி. அப்போ கலைஞர் இருக்கும்போது இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க மத்திய அரசு ஸ்டேன் வேணும்னு சொல்லி அப்போ இருந்து அம்மா வந்து ஆவாஸ் வாங்கும்போது சப்போர்ட் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க 4 வருஷம் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த சேது சமூக திட்டம், இந்த ரோடு, இப்போ டிஆர் பால் தங்க நாற்காலி சாலை இதெல்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த ஸ்கீம் பெரிய லெவலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்திருக்கு. கொள்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு விதமான பாதகம் இல்லாமல் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் யாரும் அலையன்ஸ் வைக்கலாம். நமக்கு நம்ம ஸ்டேட்டை பொறுத்தளவில் நமக்கு ஸ்டேட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், உதாரணம் சொல்ல போனால் நீட்டை நாங்கள் ஒழிக்கிறோம், உங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நாங்கள் விதிவிலக்கு கொடுக்குறோம்னு சொன்னால் இருக்கலாம். இப்படி ஒரு 4-5 கண்டிஷனை போடலாம். மூன்றாவது மொழியை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், உங்கள் இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், கொண்டுட்டு வரலாம். அதை கொள்கை வேண்டாம். இந்த மக்கள் தொகை கணக்கில் இது ஒரு தீவிர ஆராய்ச்சி பண்ணி இன்னும் தொகுதிகளை கூட்டுறதுக்கு, அல்லது இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால என்ன ஸ்பெஷல் நமக்கு நம்ம கடைப்பிடிச்சோம். பொதுவாகவே நம்ம மாநிலங்கள் வந்து தேசத்தில் என்ன சொல்லணும் அதை கடைப்பிடிக்கிறோம். மற்ற ஸ்டேட் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவரணும், நமக்கு ஒருவரணும், நம்ம கடைப்பிடிச்சா நமக்கு ஏங்குறான். ஆனால் தொகுதியை குறைக்கங்கிறான். இதனால் வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிற மாதிரி கிடையாது. இது நம்ம வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்டேட்டால் வந்து நாளைக்கு நம்ம மத்தியில் போய் நம்மளுடைய எண்ணிக்கை கூட்டாமல் நம்ம எந்த விதமான டிமாண்டும் வைக்க முடியாது. இப்படி சில விஷயங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசு அவங்க இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு திமுக வந்து இந்த கோரிக்கையில் சொல்லி அதுக்கு பாரதிய ஜனதாவோ பிரைம் மினிஸ்டரோ ஒத்துக்கிட்டான்னு வைக்கையில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இப்போ கூட்டணிங்கிறது யாரோட போகிறாங்கிறது இப்போ நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் முதலமைச்சராக வேணும்னு சொன்னவங்க இன்றைக்கி வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு தான் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அது தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஒன்றா சொல்லலாம், மதவாதம் அப்படிங்கலாம். மதவாதம் வந்து இப்போ அந்த கடந்த ஒரு 10 வருஷமாக எங்கேயுமே வந்து
நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாதம்லாம் எங்கேயும் இல்லை. சரி. அது இங்கே எந்த மதவாதம் வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி. இங்கே நம்ம மாமனா மச்சானா இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மதவாதம் யாராக இருந்தாலும் 91 பாபர் மசூதியே பண்ணும்போது பண்ண அன்னைக்கு பிரிக்க முடியாத இனிமேல் யாரும் பிரிச்சிட போகிறாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த கூட்டணி நன்மை பயக்கும் என்றால் வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நீங்க தமிழ்நாட்டு அரசியல்லாம் பாக்குறீங்களா? பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இப்போ தளபதி ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். பாக்குறேன். ஓகே. இப்போ வந்து ஒரு புது கூட்டணி அலைன்ஸை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தெரியுமா என்னன்னு? இல்லை தெரில. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை வாய்ப்பு இல்லை. எதனால? அதான் எதனால? அவங்க அவ்வளோ பேசியிருக்காங்களே பாஜகவை பற்றி, அதனால கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நடந்தா சாத்தியம் இல்லாததை கேட்டால் எப்படி சொல்கிறது? சாத்தியம் கொஞ்சம் ஒரு 5% சாத்தியம் இருந்தால் தானே அதை பற்றி பேச. அப்படி நடந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். சாத்தியமே இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? ஓகே. ஒருவேளை சென்ட்ரல்ல நமக்கு பவர் வேணும், ஸ்டேட்ல நமக்கு பவர் போயிடுச்சுன்றதுக்காக அந்த முடிவு எடுத்தா ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு போகாது. தளபதி ஆட்சி நடக்கும்போது எனக்கு தெரிஞ்ச தளபதி தான் போய் சேர்ந்துப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பிஜேபி கூட வரலாம், இல்லை அண்ணாமலை அதுக்காக தான் இப்போ 2வது கட்சியே உருவாகியிருக்காரு. இவங்க 2 பேரும் கூட சேரலாம். இப்படி தான் ஆகுமே தவிர அவங்க போய் சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கட்சி 50 ஆண்டு கால கட்சின்னு சொல்லி அவங்களே பேசிக்கிறாங்க. அவங்க போய் சேர்ந்தா அது மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்களா இருந்தாலும் நானா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ போராட்டம் நடக்கும். பழையபடி தேர்தல் வைப்பாங்க. பழையபடி அதே விஜய் அண்ணா தான் ஜெயிப்பார். அது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி இதுவும் சாத்தியம் இல்லை தான். சத்தியமாக கிடையாதுங்க. எதனாலனா திமுக 60-70 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரே கட்சி திமுக கட்சி தான். அறிஞர் அண்ணா காலத்துல இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் இருக்கும்போது கூட திமுக தான் முன்னணி. எம்ஜிஆர் அப்புறம் தான் வந்தார். சரி. கூட்டணி எம்ஜிஆரே இருந்தார் திமுக கூட. அதுக்கப்புறம் தான் விலகிட்டாரு. இப்போ பிஜேபியோட போவாங்களா? ஜென்மத்துக்கு போக மாட்டாங்க. எப்படி நம்புறீங்கன்ற? எதனால போக மாட்டாங்க? ஏன் போகக்கூடாது? அவங்க பிஜேபி கூட போகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அது. புரியுதா உங்களுக்கு? அவங்ககிட்ட போக மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் எப்பவுமே சரி பிஜேபி ஒதுக்குறவர். அவர் ஒதுக்குறவர். அவர் சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டார். இப்போ திமுக அந்த மாதிரி செயல்பாடுல இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களும் 0 தான். எதனால? பிஜேபியை தமிழ்நாட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க தான். அதை காரணமாக வச்சு ஜனங்க மத்தியில் விளம்பரம் பண்ணி அரசியலில் ஓட்டு வாங்கினீங்க. இப்போ பிஜேபியோட போய் சேர்ந்தாக்கா அந்த ஓட்டு கிடைக்காது. அதான் உண்மை. ஜனங்க மத்தியில் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம அரசியல் பண்ணி ஆகணும்னாலும் பிஜேபியோட சேரும்போது அரசியல் பண்ணணும்னு நினச்சி பண்ணாலும் பிஜேபியில் சேர்ந்தாக்கா இந்த ஓட்டு அவ்வளவும் கிடைக்காது. விழுந்த ஓட்டு விழாது. அவங்க டெபாசிட்டே இழந்துடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உண்மையான நிலை. அப்படி பிஜேபி கூட கூட்டணி போகிறதுனா ஏற்கனவே பிஜேபிங்க டெபாசிட் இல்லாமல் இருக்குது. இப்போ டிஎம்கே கூட போச்சுன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா பிஜேபி சப்போர்ட்டர் இந்துங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கட்சி மாதிரி அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்துங்களுக்கு அகேன்ஸ்ட் டிஎம்கே. அப்படி இவங்க 2 பேரும் டிஎம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு விழுவாது. 2 பேருமே போயிடுவாங்க. 2 பேருமே போயிடுவாங்க. அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையா? 99% வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக பிஜேபியோட போகலாம்? 99% எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. மோடி அவர்கள் பற்றி முழு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கு. யாரை நீங்க நம்புறீங்க உறுதியா? மோடியா ஸ்டாலினா? மோடியை தான் நம்புறேன். ஸ்டாலின் நம்ப மாட்டோம். மோடி தான் முழுசா நம்புறோம். அமித்ஷா கூட இருக்காப்புல. அதனால 99% வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல் என்ன வேணா நடக்கலான்ற ஒரு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பிஜேபி உள்ள கூட்டு வந்தது டிஎம்கே தான் உள்ள கூட்டிட்டு வந்ததே. ஒரு இதுவும் இருக்கு. 99 உள்ள கூட்டு வந்தது பிஜேபி தான் உள்ள கூட்டு வந்தது. அதனால எப்படி வேணாலும் மாறலாம்ல. அப்படி மாறினா எங்களுக்கு அதில் ஆக்செப்ட் இல்லை. அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதை ஒத்துக்க மாட்டீங்க. அந்த 100% அதை ஒத்துக்க மாட்டோம். எம்பி இருக்காங்க திமுக கிட்ட. வேணும் சட்ட மசோதா நிறைவேற்றுறது. அது இப்போ வரைக்கும் தானே. அடுத்த எலெக்ஷன் எல்லாம் டிவிக்கு வந்துட்டு வரலாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு வரலாங்க. இப்போ இருக்க வரைக்கும் தானே. இப்போ போய் என்ன பண்ண எந்த இதுவுமே இல்லைல்ல. எது செஞ்சிருக்கேன்? எதுவுமே செய்யல மக்களுக்கு. இப்போ அரசியலே நிறைய மாற்றமும் மாறிட்டு தான் போயிட்டு இருக்குண்ணா. சரி. அவங்கவுங்க சுயநலமா மாறி போயிட்டே இருக்காங்க. சரி.
அப்படி இருக்கும்போது பாஜக திமுக கூட்டணி வந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது திமுகவில் வந்து 30 MP இருக்குன்னு அது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேவைப்படுது. இப்போ சட்ட மசோதா வந்து மாற்றுறதுக்கு கொள்றதுக்கோ வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா. இப்போ வந்து 2029 வந்து ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணும்போது வந்து டிவிகே வந்து அவங்களோட ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலமா இருக்கும். இப்போ அடுத்தது 2029 திமுக வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர மற்றபடி இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து இது டிவிகேக்கு போயிட்டு அமைச்சரவையில் அவங்க இடம் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணும்போது வந்து இந்தியா கூட்டணி வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எதனால பெரும்பாலும் திமுக பிஜேபி பொருந்தாத கூட்டணி நீங்க நினைக்கிறீங்க? எதன் அடிப்படையில்? அதாவது பாஜக ஆட்சி வந்து இந்த நம்ம முஸ்லீம் மன்னனுங்களுக்கு எதிரான ஒரு கட்சினும் ஆட்சி இது பண்ணுறாங்கன்னோ இதை சொன்னதே அவங்க தான், திமுக தான். நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நான் எல்லாரையும் அரவணைச்சு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னது திமுக. அப்படி இருக்கும்போது அவங்க பாஜக கூட போய் சேர மாட்டாங்கல்ல. இப்போ அதான் இந்த தேர்தலில் திமுக டெல்லி பிஎஸ் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மக்கள் தான் தோக்கடிச்சிட்டாங்க திமுக. அப்போ கூட பிஜேபி எதிர்த்து கூட மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க திமுக எதிர்த்தாலும் கூட. ஏன்னா வந்திருக்கிறது எங்கள் அண்ணன் இல்லை, அவர் எந்த ஒரு இதுலேயும் சொல்லலை, எந்த ஒரு இதுவும் பண்ணலை. இல்லை அவர் நாங்களாக தானே இப்போ தேர்ந்தெடுத்துருக்கோம், நல்லது பண்ணுவாருன்றதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கோம். நம்பிக்கை இருக்கா இப்போ வரைக்கும்? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. என்ன மாதிரி இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நடக்கிறதுலாம் பார்த்துருக்காங்களா இல்லையா, இல்லை இந்த மீட்டிங் நடக்கும்போது போய் உட்காந்துருக்காங்களா இல்லையான்னு போய் கேட்டு பாருங்க. கம்பல்சரி போயிருக்க மாட்டாங்க. போட்டிருக்கோம் கோழி பிரியாணிக்கு போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் தளபதி வராருன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பக்கத்து தெருவுலாம் இல்லை, பக்கத்து ஊர்ல இருந்து வந்து பார்த்துட்டு போனவங்க தான் அதிகம். சும்மானா அதனால பலன்ஸ் போக மாட்டாங்க, இவங்க போகவே மாட்டாங்க. இவங்க போவாங்க இல்லையா டிவிக்கே பிஜேபி. அதாவது நமக்கு இப்போ பவர் ஒரு இடத்துல இருக்குது, அந்த பவர் இருந்தால் தானே டியூப் லைட் எரியும். ஆமாம். வெறும் டியூப் லைட்டை மட்டுமே நம்ம வாங்கி வச்சுட்டு இருந்தா அந்த பவர் நமக்கு வேணும்ல. அந்த பவர் வேணும்னா நம்ம போய் சேர்றதுல தப்பு இல்லை. ஓகே ஓகே. நல்லது பண்றதுக்காக தானே போய் சேர்றாரு, போய் சேர்ந்தா தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். எதனால பிஜேபி ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அந்த காலத்துல வந்து ஒதுக்குறாங்க. ஏன்னா பிஜேபிக்கு இவங்களுக்கு வந்து ஆகாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி வந்து அதிகமாக செய்யலை. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பிஜேபி? ஒன்றுமே செய்யலை. ஒரு இலவும் பண்ணல, ஒன்றுமே பிடுங்கல, எதுவுமே பண்ணல. எல்லாம் இந்திக்காரங்களா கூட்டு வந்து இறக்கி விட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து சாவச்சிட்டாங்க. புரியுதா இல்லையா? ஆனால் முன்னணி நிற்கிறது வந்து பிஜேபி தான் நிற்கிது முன்னணி. ஆனால் பிஜேபி வந்து பின்னணி தள்ளணும். தமிழ்நாடு தான் தள்ளிச்சா இல்லையா? ஆமாம். ஒரு இடத்துல தள்ளிச்சு ஒரு நேரத்தில். இப்போ திரும்பி வந்து பிஜேபி வந்து திமுகவோட சேரனா சேரதுக்கு சான்ஸே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சேரணும்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி சேரவும் மாட்டாங்க ஐயா. வேண்டாம். சேரனா என்ன ஆகும்? ஒருவேளை தமிழ் குடிமகனாக இருந்தால் கண்டிப்பாக சேர மாட்டான். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.